இப்ப இதுல வந்து உங்களுக்கும் அங்க இந்த உள்ள கட்டமைப்பு புசி ஆனந்தன் நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. புசி ஆனந்தன் நாங்க எல்லாம் சேர்ந்து நெறைய இந்த கருத்தாக்கம்ன்னு சொல்லுவாங்கல்ல. சந்திரன் ராஜா கூட பேர பயன்படுத்தியிருந்தீங்க. நண்பர் தான் அவர் ஆமா. நமக்கு. அவரு கூட உங்களுக்கு எப்படி இந்த நட்பு வருது? எப்படி இந்த புசி ஆனந்துக்கு இந்த கருத்தாக்கம் இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிக்ன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த ஆமா. அரசியல் வியூகத்துக்கான கருத்து. அதெல்லாம் எப்படி நீங்க புசி ஆனந்த்கிட்ட பகிர்றீங்க? அதான் சார், இவரு வந்து அண்ணன் சந்திரராஜா அவர்கள் வந்து ஒரு ஒரு தமிழ் பற்றாளர். அப்படிதான் நம்ம வந்து அறிமுகம் வரும். ஒரு தமிழ் சமூகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு பற்றுள்ள ஒரு மனிதர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு அரசியலா இருக்குது. இங்க ஒரு கட்டுப்பாடான ஒரு அரசியல் வேணும். வெகுஜன அரசியல் போணும். மக்கள்கிட்ட இந்த அரசியல் வந்து மக்களையும், இந்த கட்சிகளையும் வந்து ஒருங்கிணைக்கணும். மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கு. இத வந்து சரியா வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். அப்ப வந்து புசி ஆனந்த் தான் வந்து அண்ணன் சந்திரராஜா அவர்கிட்ட போய் உதவி கேட்கிறார். ம். அண்ணா, நீங்க வந்து அரசியல்ல மிகப்பெரிய ஒரு ஆளுமை எங்களுக்கு வந்து தெரியும். நாங்க இந்த மாரி விஜய் அவர்கள் வந்து அரசியல் அவங்க வரணும்னு. குடும்பம் வந்து ஆமா, போலீஸ் குடும்பம். பெரிய ஆமா, பெரிய பதவிகள்ல இருந்த ஆமா. குடும்பம். பதவிகள் இருந்தது. அவர் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு குடும்பம் பழமை வாழ்ந்த ஒரு குடும்பம், ஒரு மரியாதையான ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவரு. அதுல நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அவர்கிட்ட வந்து இவர் உதவி கேட்கும்போது, அப்போ அவர் வந்து சொல்றாரு, சரிங்க நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணனோட நாங்க வந்து உதவியாளரா அவரோட குழுல நாங்க இருக்கும்போது, ஸோ இப்போ இவங்கள நம்ம ஏற்கனவே ரசிகர் மன்றத்துல தொடர்பு இருக்கிறதுனால நம்ம கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணி இந்த அண்ணன் சந்திரராஜா அவர்கள் கைப்பட எழுதி தர்றாரு. இது இதெல்லாம் வந்து இப்படிலாம் பண்ணணும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு இப்படிலாம். ஏன்னா சொன்னா இவங்க வந்து மறந்துடுவாங்க, வேற ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு அவருக்கு வந்து தெரியும். அதெல்லாம் வந்து அவர் வந்து தெளிவா அழகா அவரு கைப்பட வச்சுக்கிட்டு அததான் அவர் அரசியலா கொண்டு போய் விஜய் கிட்ட சொல்றாரு புசி ஆனந்த். இதெல்லாம் இவரு அவ்வளோ வேலைகள் செஞ்சு கொடுத்தாருங்களே. கடைசியில இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ட சம்பவத்துல அவர் பண்ணதுல இவருக்கு பெருசா உடன்பாடு இல்ல. சந்திரன் அண்ணன் வந்து கொஞ்சம் கோவப்பட்டாங்க. சார், அவருக்கு ஒரு நன்றி விசுவாசமாவோ, ஒரு நன்றி சொல்லியோ, இல்ல அவருக்கு வந்து ஒரு ஆத்மார்த்தமோ இன்னைக்கு வரைக்கும் அவர் நடந்துகிட்டே இருக்கு சார். அதனால அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். தேவையில்லாம இவங்களை நம்ம வளர்த்து விட்டுட்டோமோன்ற ஒரு ஒரு வருத்தம் அவருக்கு இப்ப வரைக்கும் இருக்கு. சந்திரனுக்கு இத வந்து இதுல இது எல்லாத்தையும் விட பெரிய ஹைலைட் என்ன தெரியுங்களா? சந்திரன் அண்ணனோ நாங்களோ இதுல நேரடியா இன்வால்வ் ஆகணும்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்களுக்கு கடைசி வரைக்கும் புசி ஆனந்த் அவர்கள் சொல்லவே இல்லை. இது அவரோட ஐடியா. இப்ப வரைக்கும் விஜய் அவர்கிட்ட நம்பப்பட்டது என்னன்னா, ஜல்லிக்கட்டு கூட்டு வந்தது, மணிகண்டன் யாருன்னு தெரியாது, சந்திரன் ராஜா டீம் யாருன்னு தெரியாது, புசி ஆனந்த் தான் கூட்டு வந்தாரு. அனிதா வீட்டு யாரு கூட்டு ஆளுமே அறிவு ஜீவி சார், எல்லாம் அவருக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சார். அது விஜய்க்கே தெரியும் சார். அவரே வந்து யோசிச்சிருக்கணும். நம்ம ஆளுக்கு இவ்வளவு மண்டையில ஒண்ணுமே கிடையாது, இவ்வளவு தூரம் நம்மளை கூட்டு போறாருன்னு திரு விஜய் அவர்களாவது வந்து கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருவோம் சார். இவ்வளவு பேரோட உழைப்பு பின்னாடி இருக்கு சார். இதெல்லாம் அறுவடை பண்ணது யாருன்னா புசி ஆனந்த். இதுல வந்து எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான். சரி. இல்ல இப்ப நீங்க உங்களுக்கு முரண்பாடு நான் கேட்கறேன், தப்பா நினைக்கிறேன். பொதுவா ஒரு கட்சிக்குள்ள இருக்கிறீங்க, இருந்துக்கிற வரைக்கும் கொண்டாடுறோம் எல்லாருமே. இருந்துட்டு வெளியில வந்துட்டோம்னா அவர் அப்படி இவர் இப்படி, இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாருன்னு சராசரியா உங்களை மணிகண்டன் வீராசாமி அப்படித்தானா? நீங்களும் அப்படித்தானா? இப்போ நீங்க சொல்றது ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நாம் தமிழிலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் கட்சியில வந்து எங்க அண்ணனை மாதிரி யாருமே கிடையாது. நாம் தமிழ் மாதிரி ஒரு இயக்கம் வந்து தமிழ்நாட்டிலே இல்ல. இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்கின்ற ஒரு இயக்கம் வந்து நாம் தமிழை தான் சொன்ன பல பேர் வந்து வெளியில போய் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா முரணா ஏதோ அவங்களோட தேவைகளுக்காக வந்து பேசியிருக்காங்க. நிறைய பேர் பல ஆண்டுகள் வந்து அதை வச்சு உங்களை கேள்வி கேட்கறேன்றீங்க. ஆமா, நீங்க சொல்றதோட உள்ளர்த்தம் எனக்கு வந்து புரியுது. அவங்களே நினைச்சு நீங்க பாக்குறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. கட்சியில இருந்து வெளியேறி வந்த இதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறார்ல சகோதரர் வேல்முருகன், அவர்கிட்ட இருந்து வந்தவர் கூட பேசினார். நான் இந்த மாதிரியான விஷயத்த ஊக்குவிக்க மாட்டேன். எப்பவுமே ஒரு இடத்துல இருந்துட்டு வெளியில வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறாங்கன்னு ஏன் உங்ககிட்ட பேசுறேன்னா, நீங்க ஒரு களப்பணி, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அரசியல் களப்பணின்றது வேற. நான் உங்களை 2009 அந்த காலகட்டத்தில் பார்த்துருக்கேன், பேசினது இல்லை. இப்பதான் தெரியுது. நம்மாழ்வார்களை பின்பற்றி மரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. எங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக போய் சேர்ந்தீங்க, எங்க இங்க முரண் வந்தது அப்படின்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு நான் பேசுறேனே. ஆனா நீங்க அது இல்லைன்னு மறுக்கிறீங்க. நல்லது இல்ல. அதுக்கு வந்து தரவுகள் நான் வந்து சொல்ல முடியாது. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு கட்சியில இருந்து வெளியில போய் அந்த கட்சி அவதூறு பரவுறது, அது மனித அறத்துக்கு எதிரானது. அதை வந்து நான் என்னைக்குமே ஊக்குவிக்க மாட்டேன். அதே மாதிரி நான் இப்ப திரு விஜய் அவர்களுக்கு எதிராக வைக்கின்ற கருத்துக்கள் எல்லாமே அரசியல் கருத்துக்கள் தான். அவரை தனி மனிதனா, அவரோட பின்புலத்தையோ, அவரோட குடும்பத்தையோ, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையோ நான் வந்து பேசுனது இல்லை, பேசவும் மாட்டேன். ஏன் அவரோட அரசியல் கருத்தை நம்ம எதிர்க்குன்னா, விக்கிரவாண்டி முதல் மாநாட்டுல நான் இங்க இருந்து வாகனத்தை வச்சு நிறைய பேர் அழைச்சிட்டு நான் போறேன். அங்க பாத்தீங்கன்னா இவங்க சொன்னாங்க உணவு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எந்த உணவும் ஏற்பாடு பண்ணல. தண்ணீர் சொல்லியிருந்தாங்க, முன்னாடி சொல்லியிருந்தாங்க உணவு. ஏன்னா
நாங்க வந்து முன்னேற்பாடா நாங்க உணவு தயார் பண்ணி எடுத்துட்டு போயிட்டோம், வாட்டர் பாட்டில் நாங்க எடுத்துட்டு போயிட்டோம். இது எல்லாமே நம்ம ஒரு இடத்துக்கு போய், ஏன்னா நம்ம வந்து களத்துல இருந்தனால நமக்கு வந்து தெரியும். 1க்கு 10 மடங்கு அதிகமா எடுத்துட்டு போயிருக்கோம். என் வண்டியில பாத்தீங்கன்னா பாதி வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் பாட்டில்களை வந்து நான் எடுத்துட்டு போனேன். ஏன்னா இந்த மாதிரி சிக்கல்கள் நம்ம வந்து அந்த இடத்துல அனுபவிப்போம். சுத்தி எங்கேயுமே கடை இருக்காது. ஸோ இந்த சிக்கல்கள் நமக்கு ஒரு கள செயல்பாட்டால நமக்கு தெரியணும்னா நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம எடுத்துருவோம். உணவுகளை தயார் பண்ணி நாங்க எடுத்துட்டு போயிட்டோம். காலை உணவு நாங்க தயார் பண்ணிட்டோம். புளி சாதம் மாதிரி கெட்டு போகாத ஒரு சாதத்தை நாங்க எடுத்துட்டு போயிருக்கோம். 2 நாள் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம சாப்பிட்டுக்கலாம். பழைய காலத்துல கட்டு சோறு கட்டிட்டு போவோம், அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துட்டு போயிட்டோம், எல்லாமே எடுத்துட்டு போயிட்டோம். அங்க பாத்தீங்கன்னா தண்ணீர் தொட்டிகள் வந்து அங்கங்க வச்சிருக்காங்க. முதல் 1 மணி நேரத்துல எல்லா தண்ணி தொட்டியும் வந்து காலி ஆயிடுச்சு. தண்ணி வந்து நிரப்புவோம்னு சொன்னாங்க, நிரப்பவே இல்லை. இதே சாப்பாடு போடவே இல்லை சார். அந்த ஏற்பாடு வந்து பண்ணல. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த விட அதிகமான கூட்டம் வந்துடுச்சு. அதனால சாப்பாடு வந்து அவங்க தயார் பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்க. தண்ணீர் வந்து காலி ஆயிடுச்சு, விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெட்ட வெளியில பொட்டல் காட்டுல தான் இந்த வந்து நிகழ்ச்சி வச்சிருக்காங்க. வெயில் வந்து அவ்வளவு வெயில் அடிக்குது. மாலையில தான் நிகழ்ச்சி. காலையில இருந்தே வந்து கூட்டம் சேர்ந்து கலைஞ்சி போங்கன்னு எங்கேயுமே வந்து சொல்லவே இல்லை. பத்திரிகையாளர்களுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லை. அவங்க வந்து அவங்களா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் போக முடிஞ்சதை கண்டி, உங்களை மாதிரி ஒரு வெகுஜன ஊடகமோ இல்லை வந்து ஒரு தமிழ் தேசம் சார்ந்த ஊடகமோ அங்கே உங்களுக்கு அனுமதி கிடைச்சிருக்குமான்னு எனக்கு வந்து தெரியல. அவங்க யாரெல்லாம் அவங்களுக்கு தேவையோ அவங்கள மட்டும்தான் இன்வைட் பண்ணி உள்ள கூப்பிட்டு போனாங்க. அங்கே மக்கள் வந்து மயங்கி விழுந்தாங்க. அதை கூட நான் வந்து பெருசா சொல்ல, நண்பர் ஜெகதீஸ்வரன் தரவுகளோட சொன்னார். 444 பேர் மயக்கம் போட்டு அங்க விழுந்தாங்கன்னு சொன்னாங்க. அங்க நிறைய பேருக்கு முதலுதவி வந்து கொடுக்கப்பட்டது. அங்கே பாத்தீங்கன்னா இந்த கரூரை விட 4 மடங்கு சம்பவம் அங்க நடந்திருக்க வேண்டியது. ஏதோ இயற்கையின் கருணைனால அங்க வந்து நாங்க தப்பி பொழைச்சோம். நானே அந்த கூட்ட நெரிசல்ல வந்து சிக்கிக்கிட்டேன். பொங்கு தமிழ் 2025 தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் எம்மை உட்படுத்திய பிரித்தானிய அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் 9, 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மெல்பர்ன் மாநகரின் பெடதேசன் சதுர்க்கத்தில் ஆஸ்திரேலிய தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்கு தமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது. உலகிலேயே சிறையுண்டு அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதிரள்வோம். இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. மக்களில் இருந்து மக்களுக்காக. அந்த மாநாட்டுக்கு வந்தவங்கல 6 பேர் விபத்துல இறந்து போனாங்க. ஒரு பையன் பாத்தீங்கன்னா ட்ரெயினை பார்த்து குதிக்கிறான் தோழர். நீங்க அதை எப்படி நம்புவீங்க சொல்லுங்க? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஏன் இவ்வளவு கோவம் உங்களுக்கு வருதுன்னு. ஒரு நடிகருக்காக ஒரு ஓடுகின்ற ட்ரெயின்ல அந்த போக்கஸ் லைட்டை பார்த்து ஒருத்தன் என் அண்ணனை பார்த்துட்டேன்னு குதிச்சு செத்து போயிட்டான் ஒருத்தன். மாநில பொறுப்பாளர்கள் வந்து 2 பேர் வந்து திருச்சியில இருந்து வந்து வழியில வந்து ஆக்சிடென்ட் இறந்து. அந்த மாநாட்டு வாசல்ல நான் இருக்க அந்த இடத்துல 2 பேர் விபத்துல வந்து இறந்து போனாங்க. மொத்தம் 6 பேர் இறந்து போனாங்க. அந்த நிகழ்ச்சி நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 6 மரணங்களும் வந்து நிகழ்ந்துருச்சு. நீங்க மாலையில தான் வந்து நிகழ்ச்சியே, இதெல்லாம் வந்து மதியத்துக்குள்ளே முடிஞ்சிச்சு. இந்த தகவல் வந்து திரு விஜய் அவர்களுக்கு சொன்னாங்களா சொல்லலையான்னு நமக்கு தெரியாது. ஆனா புசியானந்த் அவர்களுக்கு இந்த தகவல் வந்து தெரியும். நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு தமிழர் மரபு ஒரு மாநாட்டுல இந்த மாதிரி நடந்திருக்கு சம்பவம், இவங்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கணும். சரி ஓகே, நீங்க சென்டிமெண்ட் பாக்குறீங்க, எல்லாமே நீங்க ஜோசியம் பாப்பீங்க, ஜோசியம் பார்த்து தான் நீங்க வந்து நாள் குறிப்பீங்க, ஜோசியம் பார்த்து தான் எல்லாமே நீங்க பண்ணுவீங்க. அது பெரியார் கொள்கையை எடுத்துக்கிறாங்க சார். பெரியாரை நீங்க கொள்கை தலைவரா மட்டும் தான் சார் வச்சிருக்கீங்க. கடலூர் ஜோசியர் சொல்றது தான் சார் தமிழக வெற்றிக்கிழமை இக்கு விட்டதுக்கு காரணமே தமிழ்ல எல்லாருக்குமே தெரியும். தமிழக வெற்றிக்கிழமை இக்கு வரும்னு அவங்களுக்கும் தெரியும். ஜோசியக்காரர் சொல்லிட்டாரு சார் இக்கு வரக்கூடாது சார் அப்படின்ட்டாரு. நியூமராலஜி பிரகாரம் இக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு ஜோசியக்காரன் பேர் வச்சு கட்சி பேரே நீங்க தப்பா வச்சுங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னா வாகை மலர்னு சொல்லிட்டு தூங்குஞ்சி மலரை வச்சுங்க. அது கூட யார் சொல்லி வச்சுங்க? ஜோசியக்காரன் சொல்லி தான் வச்சுங்க. கலரை நீங்க வச்சிருக்கீங்களே, தமிழ் தேசிய கலர்னு நம்மளா வேணா நம்ம சொல்லிக்கலாம் வேண்டி ஜோசியக்காரன் சொன்ன கலர் தான் நீங்க வச்சிருக்கீங்க. ஜோசியக்காரன் சொன்ன டேட்ல தான் நீங்க வந்து இது பண்றீங்க. நீங்க நாம் தமிழ் எவ்வளவு கட்சி நடக்காங்க, திராவிட கட்சிகள் எவ்வளவு வந்து கூட்டங்கள் நடத்தாங்க. சரி, திராவிட கட்சிகளை விட்டுருங்க, அவங்க கடவுள் மறுப்புனே வச்சுப்போம். மித்த பிற கட்சிகள் எவ்வளவு பேருங்க? எங்கேயாவது பாத்தீங்கன்னா வந்து பூமி பூஜை போட்டு நீங்க பாத்துருக்கீங்களா? தமிழக வெற்றி கழக எல்லா நிகழ்ச்சியிலும் மஞ்சள் வெட்டி கட்டிட்டு மஞ்சள் சட்டையை போட்டுக்கிட்டு ஒருத்தர் போய் உட்காந்துப்பாரு பொது செயலாளர். பூமி பூஜை பண்றோம், பால் அபிஷேகம் பண்றோம், இதெல்லாம் ஒரு கட்சியா சார்? இதெல்லாம் தான் நம்ம உள்ள இருக்கும் போதே நம்ம வந்து எதிர்த்தோம். வருதுன்றீங்க. ஆமா சார். இந்த மாநாடு முடிஞ்ச உடனே சென்னை வந்து நான் இதே வந்து ஊடகத்துல உட்காந்து மெயின் ஸ்ட்ரீம்ல உட்காந்துட்டு நான் வந்து கண்டனம் தெரிவிக்கிறேன். நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, நீங்க வந்து வெளியில வந்து பேசுறேன், கட்சிக்குள்ள இருக்கும் போதே நான் பேசிருக்கேன். இது வந்து தப்பு.
இந்த இறந்து போனவங்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கோம், அந்த குடும்பத்தை கூப்பிட்டு இவங்க நிதி உதவி கொடுக்கணும், இந்த மாதிரி ஏற்பாடுகள் வந்து ரொம்ப பூரா இருந்தது, தண்ணீர் வந்து வச்சிருக்கணும், பாத்ரூம்ல இருக்க தண்ணியை போய் ஒரு சக மனிதன் வந்து குடிக்கிறான், உன் தொண்டனா இருக்காதுங்க நீ வந்து அவனை அவ்வளவு தூரம் நீங்க வந்து ட்ரீட் பண்ணீங்களா, இதெல்லாம் ரொம்ப தவறானது நம்ம சொல்றோம். இவ்வளவு பெரிய ஆளு இந்த புஷி ஆனந்துக்கு அவருக்கு தெரியாத இவ்வளவு பெரிய கூட்டம் வரும், இவ்வளவு சாப்பாடு கொடுக்கணும், ஒரு தண்ணி கொடுக்கணும், மருத்துவத்துக்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ணணும், இறந்துட்ட உடனே அந்த தகவலை தலைவர்கிட்ட சொல்லணும். அதனால விஜய் அன்னைக்கு வந்து அந்த இடத்துல நிகழ்ச்சி முதல் நாள் நிகழ்ச்சி முதல்ல அறிவிக்கிறார் அன்னைக்கு. அப்படி எதுவுமே ஒரு தகவல் தெரிஞ்சதா தெரியல. வந்து 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 ஒரு வாக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டார். கரெக்டா? ஆக அவருக்கு அந்த இறப்பு தகவல்லாம் தெரிஞ்சிருக்காது. இப்படி ஏன் வச்சிருக்கணும்? சரி சார், நீங்க அன்னைக்கு நிகழ்வில் நீங்க சொல்லனாலும் நாங்க வந்து ஊடகத்துல வந்து பேசுறோம், பல்வேறு ஊடகங்கள்ல நாங்க அதை ஒரு விவாதமாவே மாத்துறோம். இதை வந்து உங்க தலைவர் சொல்லணும் போது எங்க தலைவர் நாளைக்கு சொல்லுவாருன்னு நம்பிக்கையில நாங்க சொல்றோம். இப்ப நான் சொல்றேன், ஒரு தொண்டனா நான் சொல்றேன், இந்த நிர்வாக சீர்கேடு வந்து நாங்க சரி செஞ்சிருவோம், இதை நாங்க பாடம் கத்துக்கிட்டோம், எங்க தலைவர் நாளைக்கு சொல்லுவாங்க சொல்ல சார். 3 நாள் வரைக்கும் சொல்ல சார். நாங்க அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இரங்கல் கடிதமே வருது அங்க இருந்து. அப்பயே நம்ம முடிவு பண்ணோம் இது நமக்கான இடம்னு சொல்லிட்டு அதுல இருந்தே அந்த கட்சியில இருந்து அன்னில இருந்தே பாத்தீங்கன்னா நான் செய்தி தொடர்பாளர்னு பேசியிருக்கேன், ஆதரவாளர்னு பேசியிருக்கேன். அதுல இருந்து பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் நான் பேச ஆரம்பிச்சேன். சரி, ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நீங்க சொல்றத வந்து அந்த கட்சியில இருந்தே நான் மொத்தமா வெளியில வந்தேன். பட் ஆதரவு நிலைப்பாடுல இருந்தேன். விஜய் செய்கிற நல்லதுகளை ஆதரிச்சோம், அவங்க செய்கிற தவறுகளை வந்து சுட்டிக்காட்டி நம்ம வந்து பேசி செய்திருக்கிறதா சொல்றீங்க தோழர். நீங்க புஷி ஆனந்தோட சேர்ந்து இந்த சந்திரன் ராஜாலாம் ஆலோசனை வாங்கிட்டு நிறைய செய்திருக்கீங்க, ஒன்று பண்ணியிருக்கீங்க, ஃபீல்டு ஒர்க்குக்கும் கூட இருந்திருக்கீங்க. விஜயோட நேரடியாக எப்பயாவது பேசியிருக்கீங்களா? நேரடி பார்த்தீங்கன்னா அவர் கட்சி ஆரம்பித்துக்கு முன்னாடி தான் பேச முடியாது. கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவரோட நேரடி தொடர்பு யாருமே தொடர்பு கொள்ள முடியாது. எவ்வளோ வந்து மித்த பிற கட்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனியர்லாம் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. இவங்க திட்டமிட்டு தடுத்துருவார். புஷி ஆனந்த் அவர்கள் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், இல்லைங்க வேணாங்க, இது அவருக்கு வந்து விருப்பம் இல்லைங்க, கீழே இருந்து வந்த தொண்டர்களுக்கு மட்டும்தான் இங்கே இடம், யாரெல்லாம் வந்து மன்றத்துலேருந்து வந்தாங்களோ ரசிகர் மன்றத்தில் அவங்களுக்கு மட்டும்தான் கட்சியில் இடம், இந்த அமைப்பெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் மற்றவங்களை வந்து கூப்பிடுன்னு சொன்னாங்க. இங்கே யாரு அவர் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, இங்கே யாருக்கு பதவின்னா சைக்கிள் ஓட்டி, போஸ்டர் ஒட்டி, பால் அபிஷேகம் பண்ணி, சினிமாவில் வந்து டிக்கெட்டை வந்து பிளாக்ல விற்றவனுக்கு தான் இங்கே வந்து பதவின்னு சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா எங்கே போய் போஸ்டர் ஓட்டினாரு, எங்கே சைக்கிள் ஓட்டினாரு? கொள்கை பரப்பு செயலாளராக ராஜ்மோகன் ஒரு தம்பியை போட்டாங்க. 4 மாசம் முன்னாடியும் திமுக மேடைகளில் வந்து அவர் வந்து முதல்வர் வந்து புகழ்ந்து பாடிட்டு இருந்த தம்பி தான் அவரு. பட்டிமன்ற பேச்சாளர். அவர் தொழில்முறையில் பேசுற, நம்ம அதை தவறு சொல்லல, பணம் கொடுக்குறாங்க அவர் பேசுற, அதை நம்ம தவறுன்னு நம்ம சொல்லணும். 4 மாசம் முன்னாடி முதல்வரை வந்து வாழ்க வாழ்கன்னு பேசிட்டு அவருக்கு வந்து கொள்கை பரப்பு செயலாளர். அவர் எந்த கட்சியிலுமே இதுக்கு முன்னாடி கிடையாது, அரசியலே அவருக்கு தெரியாது, பட்டிமன்ற பேச்சு எதுவுமே பண்ணல. அவர் விஜய் வந்து போஸ்ட் ஓட்டல, பால் அபிஷேகம் பண்ணல, எதுவுமே வந்து பண்ணல. புஷி ஆனந்த் வச்ச நீதிமதி எதுவுமே இல்ல. இவங்க நான் சொல்றது என்ன, சாதாரண ஆட்கள். ஒருத்தர் பாத்தீங்கன்னா தேர்தல் பிரிவு மேலாண்மை பொது செயலாளர், இவர் பாத்தீங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளர். இன்னொரு தம்பி பாத்தீங்கன்னா லயலாமணின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா இணை கொள்கை பரப்பு. அவர் எந்த மன்றத்திலயும் கிடையாது. விஜயோட ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டாரு, ஒரு நிகழ்வுல ஒரு போட்டோ மட்டும் தான் எடுத்துக்கிட்டாரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் கையை காலை பிடிச்சி புஷி ஆனந்த பிடிச்சி அவர் வந்து இணை கொள்கை பரப்பு செயலாளரா அவர் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் ஆர்எஸ்எஸ்ல இருந்தாரு, பிஜேபியில இருந்தாரு, அதிமுகல இருந்தாரு. அப்புறம் இங்க வந்து பாத்துட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐடி விங்கோட ஹெட் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி வந்தாரு, அவரும் வந்து உங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாம் யாராவது, இவங்க நீங்க சொல்றது எல்லாமே தலைமை பொறுப்புகள். இதுல யாருமே இவங்க வந்து சாதாரண ஆட்களே வந்து இந்த இடத்துல ஒரு இடம் முரண்படுது. கட்சியில வந்து தலைவர்கிட்ட யார் பார்க்கணும், யாருக்கு பொறுப்பு, இந்த இடம்லாம் போக தான் மீதி இடம் மற்றவங்களுக்குன்னு சொல்றாருல புஷி ஆனந்தன். கட்சிக்காக இந்த ரசிகர் மன்றத்துக்காக உழைச்சி வந்துக்கிறவங்க தான் கட்சியில இடம் இருக்கணும். ஆனா இவங்க 4 பேருமே இல்லையே, எப்படி உள்ள வந்தாங்க, என்ன காரணம்? புஷி ஆனந்த் வந்து சொல்றாரு. அது இல்லாம புஷி ஆனந்தை தாண்டி தலைவரே இவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குறாரு. இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்க வந்து மாவட்ட நிர்வாகத்துல மட்டும் நீங்க போட்டுங்க, தலைமையில வந்து விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இவங்க தான் வந்து தலைமையில வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி ஓகே, மாவட்டத்திலேயே நீங்க வந்து பொறுப்புகள் போடுறீங்கன்னா அப்பயாவது நீங்க நேர்மையா போட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இப்போ வந்து 120 மாவட்டங்களா பிரிக்கிறாங்க. நம்ம கூட நினைச்சோம் பரவாயில்ல, நிர்வாகத்துக்காக இவங்க பிரிக்கிறாங்க போல இருக்குது. ஒரு மாவட்ட செயலர் வந்து பாத்தீங்கன்னா 2 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக இருப்பாங்க, பரவாயில்ல நாம் தமிழர் ஃபார்மெட்ல இவங்க வந்து போடுறாங்க அப்படின்னு நம்மளும் சந்தோஷப்பட்டோம். அதுல வந்து 50% பெண்களுக்கு 50% ஆண்களுக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு இடஒதுக்கீடு வந்து அண்ணன் கொடுத்தாருங்களா, அந்த மாதிரி இங்க எதுவுமே கிடையாது. பெண்கள் பாத்தீங்கன்னா இங்க பெருமளவுல வந்து யாருமே கிடையாது. சொற்பமா ஒரு 4-5 நபர்கள் தான் வந்து இருக்காங்க. அதை வந்து நிச்சயமா அவங்க வந்து அதிகப்படுத்தி இருக்கணும். முதல் தவறு. 2வது தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு தான் பொறுப்பு போட்டார் புஷி ஆனந்த் அவர்கள். வந்து யாருக்குமே வந்து சரி இவன் உழைச்சிருக்கான் அவனுக்காக வந்து பொறுப்பு. ஒரு சில மாவட்ட செயலர்களுக்கு வந்து பணம் வாங்காம பொறுப்பு போட்டார். என்ன சொல்லி போட்டாருன்னா, நீ இவ்வளவு நாள் செலவு பண்ணியிருக்க, நான் உன்னை பொறுப்புல வைக்கிறேன், ஆனா நீ உனக்கு கீழே போறவனுக்கு எல்லாம் காசை வாங்கி என்கிட்ட பாதி கொடுத்துடணும், பாதி கலெக்ஷன் இவர்கிட்ட போயிடணும், மீதி கலெக்ஷன் அவங்க வந்து வச்சுக்கணும்.
புஷி ஆனந்த் தான் எல்லாம் செய்கிறாரு. ஆமா இப்போ வந்து செல்வி ஜெயலலிதா 91, 96 அந்த காலகட்டங்க. அது பிறகும் சரி, சசிகலா அவர்களை மீறி யாருமே போய் பார்க்க முடியாது, பேச முடியாதுன்னு ஒரு காலகட்டம் இருந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமா அரசியல்ல. ஆமா அது போல இப்ப விஜயை வந்து புஷி ஆனந்தை மீறி யாரும் சந்திக்க முடியாது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாங்க. அவங்க அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஒரு சசி, திரு விஜய் அவர்களுக்கு புசி, இப்படிதான் வந்து சூழல். இதை தாண்டி இன்னொரு நபர் இருக்காரு, வியூக வகுப்பாளர். இவங்க வியூக வகுப்பாளர் புஷி ஆனந்தை தாண்டி யாருமே வந்து சந்திக்க முடியாது. இவங்க 2 பேர் அனுமதி இல்லாம யாரும் வந்து இப்பவும் பாத்தீங்கன்னா திரு ஆதவ அர்ஜுனா வந்து நேரடியா திரு விஜய் அவர்கள்கிட்ட பேச முடியாது. ஒண்ணு திரு புஷி ஆனந்த் அவர்கள் மூலியமா பேசலாம், அவரே இவர் மூலமா தான் பேசணும். ஆமா இவங்க மூலியமா தான் வந்து பேசணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தலைமைனா நீங்க அந்த தலைமையில வந்து போய் சந்திக்கலாம். இப்ப நீங்க திமுகனா அண்ணா அறிவாலயம் போலாம், எம்ஜிஆர் மாளிகை போலாம், பார்க்கலாம். நீங்க யாருமே நாம் தமிழர்னா நீங்க ராவணன் குடியில் போனா நீங்க சந்திக்கலாம். அந்த மாதிரி அந்த ஒரு கட்டமைப்பு அங்க வந்து கிடையவே கிடையாது. அவர் எப்ப வருவார்னு தெரியாது. ஒரு இரும்பு திரை இருக்குதுன்றீங்க. ஆமா அது பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல தான் வந்து திறப்பாங்க. சனிக்கிழமைனா வருவாங்க, அதுவும் நீங்க ஞாயிற்றுக்கிழமை புஷி ஆனந்தை தான் பார்க்கணும். புஷி ஆனந்த மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். நீங்க போகணும்னா உள்ளே வந்து முதல்ல கால்ல விழணும். நீங்க யாரா வேணா இருக்கலாம், முதல்ல அவர் கால்ல விழணும். கால்ல விழுந்தா புஷி ஆனந்த் கால்ல. ஆமா. இப்ப நான்லாம் கட்சி விட்டு வெளியில வந்த காரணமே 4-5 முறை அவர் வந்து சந்திச்சிருக்கேன். இந்த மாதிரி சேர்ல தான் உட்காந்து பேசுவோம். அதனாலதான் நமக்கு வந்து அவங்களுக்கும் நமக்குமான நெருக்கமும் வந்து பெருசா ஏற்படல. மீதி என்ன ஒருத்தர் கூட்டு போறாருன்னா அவர் முதல்ல போன உடனே கால்ல விழுந்துறாரு. நமக்கு வந்து இன்டிமேஷன் கொடுக்குறாங்க, யோ கால்ல விழியா. நம்ம விழுந்து நம்ம என் அப்பா அம்மா தவிர யார் காலையும் நம்ம விழுந்து பழக்கம் இல்லாதனால நம்ம யார் காலையும் விழல. அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த சேனல்ல வந்து இங்க உட்காந்து பேசுறீங்க. இல்லைன்னா இப்ப கலந்தாய்வு நடந்திருக்கு, பனையூர்ல தான் நான் உட்காந்துட்டு இருக்கணும். சரி, இறுதியா ஒரு கேள்வி. இப்ப அவருக்கு வரக்கூடிய அந்த ரசிகர்கள் கூட்டம், இது வந்து ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமாக இருக்கிறது. அது அவரை எல்லாம் விரும்பி வந்து அங்கே ஏற்கிறார்கள். எல்லாம் அவருக்கான ஒரு பெரிய க்ரௌடு இருக்குது. இவ்வளோ வாக்கு சதவீதம் அது மாறும் அப்படின்னு பலரும் பல விதமாக பேசுகிறாங்கல்ல. நீங்கள் ஒரு 30 ஆண்டுகள் அவர் கூட பழகி இருக்கிறீங்க, புஷி ஆனந்த் கூட நின்று ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ரசிகர் மன்றத்துக்குள்ளாகவும் நீங்கள் இருந்து வேலை செஞ்சுருக்கீங்க. பிறகு கட்சி தொடங்கின பிற்பாடு கடந்த திருச்சி நிகழ்ச்சி வரைக்கும் நீங்கள் இருந்து வந்திருக்கீங்க. எப்படி இந்த கூட்டத்தை, எப்படி இந்த கூட்டம் கூடுவதற்கான காரணம் என்ன? இதில் வேற என்ன தகவல் இருக்குதா? உண்மையிலேயே அவருக்கான கூட்டமா? ஓப்பனாக சொல்லுங்க. இல்ல அவர் இயல்பா கூடுகின்ற கூட்டம் இல்லை. இதை நான் வந்து கட்சியை விட்டு வெளியில வந்துட்டேன், விஜய் அவர்கள் மேல காழ்ப்புணர்ச்சி, தமிழக வெற்றி கழகத்து மேல காழ்ப்புணர்ச்சி, நான் திமுகவோட ஊப்பி அப்படின்லாம் வந்து கிடையவே கிடையாது. நான் வந்து நிஜத்தை வந்து சொல்றேன். என்னன்னா இப்போ ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா, இப்போ ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் வந்து சினிமாவில் இருக்கும்போதும் சரி, எவ்வளோ வந்து நிகழ்வுகளுக்கு வந்து போவார். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த விதமான அறிவிப்பும் வந்திருக்காது. அவர் தனியாக போவார், தனியாக வருவார். அதே மாதிரி அவர் வந்து வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போவார், ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வருவார். எந்த விதமான கூட்டமும் வந்து சேராது. இந்த கட்சி நிகழ்வுகளுக்கு வரும்போது மட்டும் என்னன்னா, முதல் மாநாட்டிலே இவர் சொல்லிட்டாருங்களா, என் தலைமையில் தான் வந்து ஆட்சி, எங்க யாரை நம்பி வராங்களோ அவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லியும் எந்த கட்சிகளும் இவரை நோக்கி வராதனால அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் பயத்தையும் வந்து ஏற்படுத்தி, இவ்வளோ பெரிய நடிகர், சினிமா கேரியரே நம்ம விட்டுட்டு வந்துட்டோம், ஆனால் களத்தில் என்னன்னா யாருமே நம்மள வந்து வரவே இல்லை, யாருமே மதிக்கவே இல்லை அப்படின்னும் போது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பி அந்த ஸ்கிரிப்ட் வந்து அங்கே வேலை செய்யுது. என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் காட்டணும், போகிற இடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரௌட் ஃபுல் பண்ணணும். இவர் போகிறாருன்னா அந்த இடத்த வந்து திட்டமிட்டு நிறைய வந்து விளம்பரங்கள் பண்ணணும், தொண்டர்களை வந்து சேர்க்கணும்னா பொறுப்பாளர்கள் அப்போதான் நிறைய கலந்தாய்வு கூட்டங்கள், நானும் அந்த மாதிரி நிறைய கலந்தாய்வு கூட்டங்களுக்கு வந்து போயிருக்கேன். என்ன சொல்லுவாங்கன்னா, தலைவர் மணிகண்டன், இப்போ இங்கே எனக்கு ஒரு முரண்பாடு என்னன்னு, இங்கே உண்மையிலேயே இது எல்லாமே திமுக தரப்பு வைக்கக்கூடிய, எதிர்த்தரப்பு வைக்கக்கூடிய விமர்சனமா இருக்குது. எல்லாமே செட்டப், இது எல்லாமே இப்படி போற இடத்துல அப்படி உண்மையிலேயே அப்படி நடந்ததா? அதுதான் நான் சொல்றேன், மனசாட்சியோட தான் நான் சொல்றேன். எனக்கு வந்து பொய் சொல்லணும்னு எந்த அவசியம் கிடையாது. இப்ப நம்ம குற்றச்சாட்டுகள் என்ன தரம் சொல்றோம், எப்படி சொல்றீங்க? இல்ல நான் சொல்றேன், நான் விளக்குறேன். திமுக அண்ணா திமுக வர கூட்டங்கள் இயல்பானது இல்ல, கோட்டரும் கோழி பிணியம் வந்து கூப்பிட்டு தான் வர வைக்கிறாங்கன்னு நம்ம சொல்றீங்களா? அதை சொல்றதுக்கு தாவேக்காக்கு எந்த அருகதையும் இல்லைன்னு நான் எதுக்கு சொல்றேன்? அவங்களுக்கு அருகதை இல்லைன்றீங்க. ஆமா, தாவேக்காக்கு எந்த அருகதையும் இல்லைன்னு எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களால ஏதோ பணம் கொடுத்து வர வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ அந்த பணம் வந்து இன்னைக்கு ஒரு உடல் உழைப்பு கொடுத்தாருன்னா அந்த பணம் எவ்வளவோ அந்த பணத்தை அவர் வந்து கொடுக்குறாங்க. அது அவருக்கு வந்து பயன்படும். அவர் ஏதோ ஒண்ணு அவருக்கு ஒரு நாள் உழைப்பு. ஆனா இங்க ஒருத்தன் உழைப்புக்கு போறான் பாத்தீங்களா, இதுக்கு ஆதாரமே என்ன சொல்றேன், திரு புஷி ஆனந்த் என்ன சொல்றாருன்னா, தீபாவளிக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில வந்து பேசுறாரு, இன்னும் ஊடகங்கள்ல இருக்கு, நான் வேணாலும் உங்களுக்கு அனுப்புறேன். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி தலைவர் மாநாடு வச்சிட்டாரு, தீபாவளிக்கு முன்னாடி வச்சிருக்காங்க விக்ரவாண்டி மாநாடு. அப்போ வந்து ஒரு தொழிலாளி வந்து போகிறார், அவர் வந்து தாவேக்கா தொண்டரா இருக்கார், போய் வந்து முதலாளி கிட்ட கேட்கிறார், முதலாளி இந்த மாதிரி எனக்கு லீவு வேணும்னு சொல்லி கேட்கிறாருன்னு. நீ லீவு போட்டு போனா உனக்கு போனஸும் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்லும்போது, உன் போனஸும் வேணாம், உன் சம்பளமும் வேணாம், என் தலைவன் தானே எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அந்த வேலையே விட்டுட்டு வந்துட்டான் ஒரு தொண்டன்னு பெருமையா திரு புஷி ஆனந்த் அவர்கள் பேசினாரு. ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரியும், இதுதான் அவங்களோட ஒரிஜினல் முகம். இப்படிதான் தொண்டர்கள் வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நம்ம தலைவர் வந்துட்டாரு, நம்மளுக்காக அரசியலுக்கு வந்துட்டாரு, நம்மளுக்காக வந்து பல கோடி சம்பளத்தை வந்து விட்டுட்டாரு, கேரியர் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டாரு, அவருக்காக நீங்க வந்து உழைக்கணும். பணம் கொடுக்க மாட்டாங்க தோழர்,
ஒரு பைசா பணம் கொடுக்க மாட்டாங்க, வாகன ஏற்பாடு பண்ணி தருவாங்க. எம்எல்எம் கான்செப்ட்ல ஒருத்தர் 10 பேர் அழைச்சிட்டு வரும், ஒரு நிர்வாகினா 100 பேர் அழைச்சிட்டு வரணும். இந்த மாதிரி சாமானிய மக்களோட உழைப்பு, அன்னைக்கு அவனோட சம்பளமும் விட்டுட்டு நல்ல அவன் விஷயம் சொந்த பணத்தை செலவு பண்ணி போயிருக்கான். இப்படிதான் கூட்டம் சேர்ந்தது. கரெக்ட். ஆக அவங்க சொந்தமா ரசிகர்களாக விரும்பி ஏத்துக்கிட்டு அவ்வளவு லட்சம் பேர் கூடுறாங்கல்ல. ஆமா, அதுக்கு நீங்க சொல்ற காரணம் என்ன? யார் அதிகமான பொறுப்பாளர்களை கூட்டம், அவங்க வந்து தலைவரோட தனியா சந்திக்கலாம், புகைப்படம் எடுக்கலாம், நீங்க தான் நாளைக்கு பொறுப்பு போடுவோம் உங்களுக்கு, அப்படிதான் உங்களுக்கு பொறுப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டி மட்டும்தான் இவங்க பொறுப்பு கொடுத்துருவாங்க. அந்த வண்டி கூட பாத்தீங்கன்னா தலைமையில இருந்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த வட்டம் வந்து மாவட்டம் இந்த பொறுப்பாளர்கள் வந்து ஏற்பாடு பண்ணி தருவாங்க. இதுல இவங்களோட யாரு கூட்டு போறாங்க, சரி, வண்டி அனுப்பி கூட்டின்னு வர்றது, அங்கிருந்து திரும்ப கொண்டு வரதுக்கான ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் நான் வந்து சொல்றேன். இப்ப நாங்க கூட்டு போனது, கூட்டம் சேர்றது நீங்க வந்து பொய்ன்னு நீங்க சொன்னாலும், இப்ப கரூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்து ஒரு 5 நபர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த ஊராட்சி ஒரே கிராமத்தை சார்ந்த அந்த ஊரோட முதியவர், அந்த தலைவர், அவர் வந்து சொல்றாரு, எங்க ஊர்ல இருக்க ஒரு தம்பி இங்க இருந்து வாகனத்தை வச்சு அழைச்சிட்டு போனாங்க. கட்சியில வந்து சொல்லியிருக்காங்க தலைவர் வராரு, தலைவரை வந்து பார்க்கணுமா. அந்த தம்பி வாகனத்தை வச்சு அழைச்சிட்டு போயிருக்காரு. அவங்க யாருமே வந்து இயல்பா வந்து விஜய பார்க்கணுன்ற ஆர்வம் இருந்தாலும் போய் பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு நேரமோ பொருள் செலவோ இல்லை, பண்ற அளவுக்கு இல்லைன்னும் போது, அப்புறம் வாகனம் வச்சுட்டு கூட்டும் போது தான் அந்த கிராமத்துல இருந்து எல்லாருமே போயிருக்காங்க. 5 வாகனங்கள்ல வச்சு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதுல 5 பேர் இறந்து போனதும் இவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க இந்த வாகனமே வச்சு கூப்பிடல, இல்ல இவரு லேட்டா வரலன்னா இவ்வளவு கூட்டம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. நீங்க சொன்னீங்கல்ல 10,000, அதுல பாதி தான் வந்திருப்பாங்க. 5,000 இருந்து 7,000 ஒரிஜினலா ஆர்கானிக்கா சேர்ந்த கூட்டம், அவ்வளவுதான். அன்னைக்கு மீதி எல்லாமே சேர்ந்து அழைச்சிட்டு வந்த கூட்டம். இப்போ இதுக்கு நான் பல்வேறு உதாரணங்கள் மெயின் ஸ்ட்ரீம்லயே நான் வந்து பேசியிருக்கேன். திருச்சி அந்த மக்கள் சந்திப்பை நான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன். நீங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து வரீங்க, திருச்சியில வந்து உங்களுக்கு வந்து நிகழ்ச்சி மரக்கடையில் இருக்கு, நீங்க ஏர்போர்ட்டுக்கு வந்து வர சொல்லி பல்வேறு குழுக்கள்ல வந்து நீங்க தகவல் வந்து பரிமாறுறீங்க. அந்த தகவல் நான் உங்களுக்கு அனுப்புறேன். என்ன சொல்றாங்கன்னா, தலைவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வராரு, ஏர்போர்ட்டுக்கு ஒரு 5,000 பேரை வந்து நீங்க வர வைக்கணும்னு சொல்லிட்டு பொறுப்பாளர்கள் வந்து பக்கத்து மாவட்டத்துல தான் நீங்க கூப்பிடுறீங்க. ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப நான் சொல்றேன்ல, நீங்க பிஜேபியோட கள்ள உறவுல இருக்கீங்கன்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஏர்போர்ட்டுக்குள்ள உடைச்சிட்டு ஒரு கலவர பூமி மாதிரி ஹார்ன் அடிச்சுட்டு அத்தனை இளைஞர்கள் வந்து உள்ள ஏன் காவல்துறை அங்க தடுக்கல? சிஆர்எஃப் வந்து இருக்காங்க அந்த இடத்துல, மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல அந்த இடம் இருக்கு. எவ்வளவு பாதுகாப்பான இடம். ஏர்போர்ட்டுக்குள்ள நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு 10 வாகனத்துல வேகமா போங்களேன், உங்க வண்டியெல்லாம் சீஸ் பண்ணுவோம், உங்க மேல வழக்கு போடுவாங்க. ஒருத்தர் மேல வழக்கு போடல தோழர், அந்த பேரிகார்ட்லாம் உடைச்சிட்டு போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து பொது சொத்துக்களை சேதப்படுறது ஒரு வழக்கோ இல்ல ஒரு இழப்பீடோ அவங்க பாஜக கூட அண்டர்ஸ்டாண்டிங்ன்றீங்களா? ஆமா, அதை தான் நான் சொல்றேன். ஏன் உங்க மேல ஒரு இது நீங்க மாநில அரசாங்கம் பண்ணா நீங்க வந்து சொல்றீங்கல்ல, அதே மத்திய அரசாங்கமும் உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுது. உங்களுக்கு எந்த விதமான வழக்கும் போடல. நீங்க திருச்சில இருந்து நீங்க வரீங்க, உங்க பின்னாடி அந்த கூட்டம் அப்படியே வருது. ஏன்னா 5 வாகனங்கள் மட்டும்தான் உங்க பின்னாடி வரதுக்கு அனுமதி. இங்க எல்லாமே லேப்ஸ் நடந்திருக்கு. அப்ப நீங்க உருவாக்குறீங்க ஒரு பெரிய கிரவுட் வருதுன்ற மாதிரி. நீங்க என்னன்னா, நான் வந்தா கூட்டம் சேர்ந்தா மட்டும்தான் நான் வருவேன்னு சொல்றது மட்டும்தான் இவரோட வேலை. இது எதுக்காக அப்படின்னா, எந்த கட்சியும் இப்படி வந்து ஆட்சியில பங்குன்னு சொன்ன பிறகும் வரலையே என்ற அந்த தாக்கம் நமக்கு செல்வாக்கு இல்லையே நினைச்சிடக்கூடாது, மக்கள் நினைச்சிருவாங்களோன்ற பயம், அதனால இந்த கிரௌடு காட்டுறாங்கன்னு சொல்ல வரீங்க. இப்ப அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் என்னன்னு பாத்தீங்கன்னா, திராவிட கட்சிகள் வந்திருக்காங்க. திமுக ஆரம்பிச்சு 75 ஆண்டுகள் ஆச்சு, அண்ணா திமுக 50 ஆண்டுகள் ஆச்சு, இவங்களுக்கு மாற்றுன்னு சொல்லி வந்த நாம் தமிழர் 15 ஆண்டுகள் ஆச்சு. இவங்க பண்ணாத சாதனையை நாங்க பண்ணுவோம்னு சொல்றது உங்களுக்கு எது உங்களுக்கு பலம்? உங்களுக்கு அரசியல் தெரியாது, அரசியல் திட்டமிடல் இல்லை, உங்களுக்கு யாரும் கூட்டணிக்கு வரல. அப்போ உங்ககிட்ட இருக்க ஒரே ஆயுதம் என்னன்னா ரசிகர்கள் தான். இந்த ரசிகர்களை எம்எல்எம் கான்செப்ட் பிரகாரம் நிறைய பேர் காமிச்சிட்டா பண்ணி பொதுமக்கள் பொது புத்தியிலே என்ன, ஐயோ விஜய்க்கு இவ்வளவு பெரிய கூட்டம் சேருது, இது எல்லாம் ஓட்டா மாறும் இன்ட்டு 10 டைம்ஸ் இன்ட்டு 20 டைம்ஸ் சொல்லி அதை தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 20%, 29%, 30% ஊடகங்கள் சொல்றீங்களா? அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொய்யா ஒரு கூட்டத்தை காமிச்சு இந்த கூட்டம் தான் விஜய்க்கு ஓட்டு போடுன்னு நீங்க சொல்றதோட கட்டமைப்பு என்னன்னா, வெறும் இந்த கும்பல் மனநிலை, இந்த கூட்டத்தை காமிச்சா மட்டும்தான் விஜய்க்கு ஓட்டு விழுன்ற இது ஒரு போலியான ஒரு பிம்பம் தான். இன்னைக்கு அது எல்லாமே சுக்குநூறா உடஞ்சு போச்சு. இல்ல இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நேத்தி நடந்த நிகழ்வுல அவர் வந்து வீட்டுல இருந்து போறாரு, கிளம்பி போறாரு, ஏன் ஒருத்தர் கூட அவரை ஃபாலோ பண்ணி வரல? ஏன்னா நீங்க சொல்லல, யாருக்குமே அவர் வராருன்னு நீங்க சொல்லவில்லை. இதுதான் வந்து யதார்த்தம். இது திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற கூட்டம். அதனாலதான் நான் சொன்னேன், இது செய்யாம ஒரு மாநாடு அப்படின்னு நீங்க நடத்திருந்தீங்கன்னா ஒரு 5,000-1000 பேர் தான் வந்திருப்பாங்கன்னு சொல்றீங்க. ஆமா தோழர், அதிகபட்சமா இவங்க கொடுத்தாங்கல்ல 10,000 பேர், அதுதான் ஒரிஜினல் ரிசல்ட். 10,000 பேர் மட்டும் தான் வந்திருப்பாங்க. நீங்க லேட் பண்ணது காரணமே பாத்தீங்கன்னா, அன்னைக்கு கரூர்ல மக்கள் சம்பளம் வாங்கிட்டு வரணும். சம்பளம் வாங்க போன வந்து எவ்வளவு நண்பர்கள் பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு எளிய மக்கள் அன்னைக்கு சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு அப்பா வருவாரு, அரிசி பொங்கி சோறு ஆக்கி போடுவாருன்னு காத்துட்டு இருந்தாங்க. அந்த சம்பள பணமும் போச்சு, அவங்க உயிரும் போச்சு. இதுக்கு கூட உங்களுக்கு வந்து மனமிறங்கி நான் மன்னிப்பு கேட்கல, இன்னமும் நீங்க சதி கோட்பாடுன்னு சொன்னா, நீங்க உங்களை நான் எந்த லிஸ்ட்ல நான் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல.
சரி, இப்ப நீங்க இதுவரைக்கும் குடுத்த இந்த நேர்காணல்ல வந்து நெறைய விஷயங்கள வந்து சொல்லியிருக்கீங்க. ஒரு விஷயம் மட்டும் நமக்கு புரியாத புதிரா இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி, விஜய் என்ற அண்டர்ஸ்டாண்டிங் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதா அது? ஆமா, உண்மைதான். ஏன்னா முன்கூட்டியே. இது ஏன் ஆணித்தரமா நம்ம சொல்ல முடியுதுன்னா, இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றா தமிழ் தேசியம் வர்றதையும் அவங்க வந்து விரும்பல. விரும்பல. ஓ! தமிழ் தேசியமும் அவங்களுக்கு தேவையில்ல, திராவிட கட்சிகளும் தேவையில்ல. ம். அப்போ இங்க என்ன வேணும்னா, உங்களுக்கு வந்து நமக்கு தெரியும், நம்ம காங்கிரஸ் எவ்வளவு பெரிய இழப்பை வந்து நமக்கு வந்து தமிழ் சமூகத்துக்கு ஏற்படுதுன்னு நமக்கு தெரியும். அப்ப நம்ம தேசிய கட்சிகளும் நம்ம வந்து வெறுக்கிறோம். ம். அப்போ இவனுங்க புதுசா இருக்கானுங்க. இவனுங்க தமிழ் தேசியம் வேணான்றானுங்க, திராவிடமும் வந்து தேசிய கட்சி வேணாம், திராவிடம் வேணாம். திராவிடம் வேணான்னு சொல்றானுங்க. அப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு மாற்றாக தமிழ் தேசியம், நாம் தமிழர் தான் நெறைய பேர் வருவாங்க. ஆமா. அப்போ அத தடுக்கணும். அப்போ நீங்க என்ன பண்ணுதுன்னா, இங்க வந்து நீங்க வரணும்னா ஒரு பிரபலம் மட்டும்தான் வேணும். திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து முயற்சி பண்ணாங்க. கமலஹாசன் அவர்களையும் முயற்சி பண்ணாங்க. கமலஹாசன் வரும்போதே நான் சொன்னேன், இவர் எங்கேயோ ஒரு இடத்துல போய் நாளைக்கு வந்து அடிபணிஞ்சிருவாருன்னு நம்ம வந்து சொன்னோம். டார்ச் லைட் வச்சுலாம் வந்து டிவி எல்லாம் உடைச்சாரு. திமுகவுக்கு எதிராக தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னேன். இன்னைக்கு திமுகவில் போய் வந்து அவர் வந்து ஒரு பதவி வாங்கிட்டாரு. இன்னைக்கு வந்து அவர் எம்பியாவும் இருக்காரு. நம்ம அதை பத்தி நம்ம வந்து சொல்லல. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, திரு ரஜினிகாந்த் அவர்கள் முயற்சி பண்ணோம், கமலஹாசனை முயற்சி பண்ணோம், சரத்குமாரை முயற்சி பண்ணோம். எல்லாரும் நான் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன். நாளைக்கு சிவகார்த்திகேயன் வரைக்கும் அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கும். டெல்லி வந்து இந்த லாபி தமிழ் தேசிய அரசியல்னு ஒண்ணு வந்துடக்கூடாது. தமிழ் தேசிய அரசியல் வந்துடக்கூடாது. நீங்க திராவிடனும் நீங்க போகக்கூடாது. நீங்க வந்து தேசியத்தை நோக்கி தான் போகணும். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வந்துருக்கும். நீங்க தமிழ் தேசியனும் நீங்க இருக்கக்கூடாது, திராவிடர்களும் நீங்க இருக்கக்கூடாது. நீங்க வந்து தேசியத்தை நோக்கி தான் வந்து போகணும். இந்த தேசிய சித்தாந்தம் இங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸும் சரி, பிஜேபியும் சரி பல காலமா முயற்சி பண்றாங்க. இதுல காங்கிரஸ் களத்துல இல்லாதனால பிஜேபி வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து ஈஸியா வந்து உட்கார வச்சிருவாங்க சேர்ல. அவங்களுடைய பிரதிநிதியாக உட்கார வச்சு அதன் மூலமா ஓட்டு வாங்கி அப்புறமா கூட இணைச்சு அந்த தைரியத்தில் தான் இவர் களத்துக்கே இன்னைக்கு வராம எப்படி ஒரு முதல்வர் ஆக முடியும்? நீங்க களத்துக்கே வராம எதன் அடிப்படையில் நீங்க வந்து ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுல ஒரு பதட்டம் இல்லையே விஜய் அவர்கள்கிட்ட, ஒரு பதட்டம் இல்லையே. எந்த பதட்டமும் இல்லாம ஒரு தைரியமா சிபிஐ வழக்கு அந்த கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் மேல போட்டிருக்குது. இது ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. ஏன்னா இது வந்து விஜய் அவர்களே சொல்லியிருக்காரு, சிபிஐக்கு போனா 7 வருஷம் 8 வருஷம் ஆகும், காலம் தாழ்த்துவாங்கன்னு சொல்றீங்க. இந்த எலெக்ஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னா சிபிஐ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காது. அவங்க யாரையும் கைது பண்ணவும் மாட்டாங்க. நாங்க பின்னாடி இருக்கிற ராஜா, நீ தாராளமா கிரவுண்ட்ல விளையாடுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த கிரீன் சிக்னல்ல தான் திரு விஜய் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு இந்த தமிழ் சமூகம் விழிப்போட இருக்குது. திரு விஜய் அவர்களே சரி, இந்த மாதிரி மக்கள் கிட்ட மக்கள் பணி செய்யாத யாரா இருந்தாலும் இந்த மண்ணுல புறக்கணிக்கப்படுவார்கள். நன்றி மணிகண்டன். நிறைய தகவல்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஆச்சரியமான பல விஷயமும் சொல்லியிருக்கீங்க. நம்ம திரும்ப சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். வணக்கம். என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி இல்லாததும், அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.